போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து S24 Ultra எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி அப்டேட் தான். ஸோ பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கு, உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து எப்படின்னா எனக்கு சிரிப்பு வருது. ஏதோ ரிலீஸ் ஆன டைம்ல கேட்குற கேள்வி அது. அதுக்கப்புறம் வேணாலும் ஒரு 5 மாசம் கழிச்சு கேட்கலாம் ஒரு தடவை, அவ்வளோதான். ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும். 2 வருஷத்துக்கு இதுக்கப்புறம் டிஸ்பிளே மாறிச்சுன்னு வைங்களா, அதோட ஒரு உலக பிளாக் பஸ்டர் எதுவுமே இருக்காது. அதனால இருக்கிறது இருந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ இந்த ஃபேஸ் கிரீம் போட்டு தேய்ச்சா அந்த இதெல்லாம் போதில்ல, அந்த பிரியறதுலாம் இப்போ பிரியுதா இன்னும் அந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்? ஆக்சுவலாக ஆரம்பத்தில் அது எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்குது. சரி, அதில் வந்து பெரிய டிஃப்ரென்சஸ் நான் வந்து ஃபீல் பண்ணல. ஓகே. ஆக்சுவலாக ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இருந்தாலும் இல்லைனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். சரி, ஆனால் டிவைஸ் எப்படி இருக்கு? டிவைஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இதில் தான் நான் வீடியோ எடுக்கிறேன், வீடியோ வந்து எடிட் பண்ணுறேன். ஓகே. இப்போ 1UI 8.0 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நல்லா தான் இருக்கு. அடுத்த அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, பேட்டரி ஹெல்த் பார்க்கறதுக்கு ஏதோ நம்பர் அழுத்தலாம். நாங்கள் உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் பாருங்க. பேட்டரி ஹெல்த் இதில் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு எதுவும் நம்பர் அழுத்தணுமாமே? என்ன சாம்சங் பேட்டரி ஹெல்த் செக். இதோ என்ன போட்டிருக்கு? இதோ சப்போர்ட்னு ஒன்று இருக்குமாமே. ஃபோன் டயக்னஸ்டிக்கா? மெம்பர்ஸ் ஆப்புக்குள்ளே போகணுமா? மெம்பர்ஸ் ஆப்புக்குள்ளே போனால் இன்டர்நெட்டை வேறு ஆன் பண்ணுமா? சரி, ஆன் பண்ணுங்க. மெம்பர்ஸ் ஆப்புக்குள்ளே போங்க. போயிட்டீங்க. ஃபோன் டயக்னஸ்டிக்ஸ்குள்ளே போங்க. சப்போர்ட்டு ஃபோன் டயக்னஸ்டிக்ஸ். பெரிய வேலையெல்லாம் சொல்கிறீங்க. S24 Ultra பற்றி பேசணும்னா ஏதோ சும்மா பேசிட்டு வேலையை முடிக்காம நம்ம டயக்னஸ்டிக் பண்ணணுங்கிறீங்க. ஏன்னா ஏதோ கிரவுண்ட் பிரேக்கிங் விஷயம் நடந்திருக்குங்கிறாங்க. நீங்கள் அடிச்சு துவைச்சிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பேட்டரி ஹெல்த் பார்க்க முடியுதான். 2 வருஷம் யூஸ் பண்ண S24 Ultra 96 இருக்குங்கிறாங்க. சப்போர்ட்டுக்கு வேணுமாம்மா? சப்போர்ட்டுக்கு போயிட்டு ஃபோன் டயக்னஸ்டிக்ஸ் செக். செக் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கடைசியில் ஆன்சர் சொல்லும் போல ப்ரோ. 24 செக் போட்டிருக்கேன். சரி, அது செக் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் வேறு ஏதாவது பேசிட்டு இருக்கோம், சொல்லுங்கள். இல்லை அதான் எப்படி இருந்தாலும் இப்போ வந்து ஒரு மீடியா சென்ட்ரிக்காக அந்த ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ அவுட்டோர் விசிபிலிட்டி, இன்டோர் விசிபிலிட்டி, கலர்ஸு, இந்த மாதிரி அதெல்லாம் பிரச்சனைலாம் கிடையாதுங்க, நல்லா தாங்க இருக்கு. ஆக்சுவலாக அந்த கலர் ஆரம்பத்தில் கொஞ்சம் தொங்கி போய் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனையெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்களே, அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில் போயிட்டு அது நம்மளே வந்து மாற்றணும். ஓகே, அன்னையிலேருந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸஸ் தான் நல்லா ஃபீல் பண்ண முடியல. லொக்கேஷன்ஸை கொடுங்க. லொக்கேஷன் அக்யூரசி டன். செட்டிங்ஸ் ஒய்ஃபை ஆஃபில் இருக்குது போல். ஆன் பேக் எல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குது ப்ரோ. அது அதோட மெத்தடில். ஓகே, செக் பாஸ்ட். இது இன்கால் ஸ்பீக்கர்ஸ் காதில் வச்சா கேட்குதா? ஓகே, நல்லா கேட்டுருச்சுன்னு சொல்லுங்கள். ப்ளே. நல்லா தானே ப்ளே ஆகுது. ஓகே, எஸ் ப்ளே. அதாங்க இந்த பாட்டோட பேக்ரவுண்ட் மியூசிக்ங்க. தமிழ் பாட்டு மாதிரியே இருக்குது பாருங்க. இதுலேருந்து எடுத்து தான் தமிழ் பாட்டு அடிச்சிருக்கேன். ஆமாங்க, எவ்ரிதிங் ஒர்க்ஸ் குட்டுங்க. மைக்ரோஃபோன் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேங்க. ஆமாங்க, எவ்ரிதிங் ஒர்க்ஸ் குட்டுங்க. மைக்ரோஃபோன் நல்லா இருக்கான்னு சொல்லி. எஸ், திஸ் டைம் ரெக்கார்ட் யூசிங் மைக்ரோஃபோன் 2. ஓ ரைட்யா. யோ, இப்போ எப்படியா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்சே ஆகணும்யா. ரெக்கார்ட் பண்ணுறாங்க. மைக்ரோஃபோன் 2 யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. மைக்ரோஃபோன் 2 யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ. நைஸ். இஸ் த பிக்சர் குவாலிட்டி குட்? எஸ், எப்பயுமே இந்த லட்சணத்தில் இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா அடுத்து எஸ். பிக்சர் குவாலிட்டி குட்டான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவோம்மா. ஏன்டான்னு கேட்டால் எப்பயும் இதோட நல்லா எடுப்பல்ல அப்படின்னு ஏமாற்றணும். ஓகே, ஃபேஸ் ரெகக்னிஷன் ப்ரோ. கண்டினியூ கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். சும்மா உங்கள் ஃபேஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், அவ்வளோதான். திருப்புங்க அப்படி அவ்வளோதான். மேலேயும் கீழேயும். மேலே கீழே. கீழே பாருங்கள். குனிங்க. அந்த பக்கம் திரும்புங்க, இந்த பக்கம் திரும்புங்க. அவ்வளோதான், முடிஞ்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ போங்க ஒரு அந்த டெஸ்ட்டுக்கு போங்க. செக் ஒர்க்காக தான். என்ன பண்ணுமா? அடிங்க. இது வந்து என்னென்னா டச் ஒர்க்காக தான் பார்க்குதுங்க. மல்டி பாயிண்ட் இருக்குல்ல, அதனால 2 பேரும் சேர்ந்து டச்சை ஃபில் பண்ணுறோங்க. அலைங்க ரப்பரை போட்டு அலைங்க. எஸ் பென் எடுங்க. எஸ் பென் ஒர்க்காக தான் பார்க்குறாங்க ப்ரோ. இதை வச்சு இப்போ தள்ளுங்க.
எப்படி சூப்பரா ரைடர் லுக் அட் மை ஃபேஸ் இன் தி மிரர் டக்குன்னு வாங்க ப்ரோ ரைடர் என்ன ஆனால் இந்த எஸ்பென்னுங்கிற ஒரு விஷயம் வந்து நிஜமாவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ப்ரோ. அது வந்து கையில் சாம்சங் ஃபோன் இல்லாதப்போ தான் ஃபீல் ஆகுது. என்னவா இது ஃபில் பண்ண டைம் கொடுறா, அது வந்து ஒரு ஆவரேஜ் டைம் வச்சுருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் பண்ணல என்ன பிரச்சனைன்னு கேட்க வருது. என்னவா இது கேபிள் சார்ஜிங்கா பார்த்தீங்களா? சும்மா அந்த டெஸ்ட்டை ஆரம்பிச்சு விட்டீங்களா? இது என்ன புத்த ஒரு பேட்ரி உன்ட்ட என்ன கேட்டேன், இந்த சும்மா இருக்க மாட்டீங்க நீங்கள். இந்த பேட்ரி இப்போ நமக்கு செக் பண்ணணும்னு என்னங்க அவசியம் அதில்? ஓகே என்ன சொல்லுது, ஓகே கொடுத்துருங்க. அதான் ஓகே சொல்லிட்டு பவர் இந்த பேட்டரி ஸ்டேட்டஸ் 5000 mAh இருக்கான். சரி அது இருக்கட்டும், காட்டுங்க. இந்தாங்க இந்த குச்சி வச்சுக்கோங்க. ஸ்டார் ஹேஷ் 4636 ###. இது முன்னாடியே சொல்லியிருந்தா அவ்வளோ பெரிய நேரம் செலவாக இருக்காதுல்ல நமக்கு. ஒன்று எல்லாம் என்ட்ரு நமக்கு வரலையா? ஆனால் இது ஒர்க் ஆகலையே. குட் பேட்டரி ஆக்ஷன் ரிக்வயர்டு அண்டர்ஸ்டாண்டிங் ரிசல்ட்டு. குட் பேட்டரிக்கெலாம் வராதுங்க, விடுங்கப்பா. S24 Ultra. இந்த பாருங்க, லைஃப் குட்டு வந்துட்டா, கெப்பாசிட்டி 5000 mAh வந்துட்டா டிப்பிக்கல் அப்படின்னு போட்டிருக்கு. டெஸ்ட்டை கைன்னு கொடுத்தோம்னா மறுபடியும் முதல்ல பண்ணோம். அதே தான் பண்ணும், அது வேணாம். ஆமாம் பாருங்க இது ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அதே டெஸ்ட்டு மறுபடியும் வருமா? அதோட வருத்துருவீங்களா நீங்கள்? அதே வராது. அதே வந்துச்சுன்னா ஃபோனை கீழே போட்டு உடச்சிடலாம், விடுங்க. கேர் ப்ளஸ்ன்னு இருக்குல்ல, இருக்குது. இப்போ தான் இவர் கௌதம் ப்ரோ அவரோட S25 Ultra புதுசாக மாற்றிருக்காரு. நீங்கள் போய் S24 Ultra மாற்றிட்டு வாங்க. நான் கேட்டால் செய்ய மாட்டாங்க, நீங்கள் தான் செஞ்சு தரணும். அவரே தான் போய் பண்ணியிருக்காரு. ஏதோ வேளச்சேரி ஷோரூம் போனாராம், பண்ணிட்டு வந்துட்டார். அவர் பண்ணுவாருங்க, அவர் வந்து உங்கள் மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டுங்க. இது வேறையா? அடிக்கடி சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் அவருக்கு பயிற்சி கொடுத்து அவரை நீங்கள் இந்த அளவுக்கு தேத்தி விட்டுருக்கீங்க. பயிற்சி எனக்கு நீங்கள் என்ன அந்த அளவுக்கு பயிற்சியாக கொடுத்தீங்க? அதானே, உங்ககிட்ட இருந்தால் நாங்கள் கற்றுக்குறோம். இது பொய் மக்களே. இது பொய்ப்பம். சரி வெயிட்னு சொல்லுது, என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸ்பீக்கர்லாம் நல்லா இருக்குங்க. இப்போ கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா இருக்குது, இமானுவல் ப்ரோட்ட கேள்வி கேட்கலான்னு பார்த்தேன், எல்லாமே அந்த லாக் கட் டெஸ்ட்லேயே வந்துருச்சு. அது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது 2 வருஷம் ஆக போகுது இந்த ஃபோனு. வீடியோ முடிஞ்சுட்டு கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. ரியல் வேல்ல ஃபோட்டோ வீடியோ எப்படி ப்ரோ இருக்கு? ஏன்னா முக்கியமாக சாம்சங்னா அதானே பார்க்குறாங்க எல்லாரும். எப்படி இருக்கு ரியல் வேல்ல ஃபோட்டோஸ்? வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா தாறுமாறாக இருக்கும். ஓகே, அவுட்புட்டு நம்ம எடுத்து கொஞ்சம் எடிட் பண்ணணும், என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக காட்டுது. அதில் இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, சோஷியல் ரெடி ஃபோட்டோ தான். ஆமாம் ஓகே, பட் ஓவர் சேச்சுரேட்டட்னு சொல்ல முடியாது. ஆனால் வைப்ரன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் பார்த்து தான் பண்ணுங்கிறார். அதை எடுத்து நீங்கள் ஆக்சென்சுவேட்லாம் போட்டிங்கன்னாக்கா இன்னும் கிழிஞ்சு வேறு மாதிரி ஆகிடும். ஆமாம், பிக்சலுக்கு தான் அது லைக்கு, இதுக்கு லைக் கிடையாது. பிக்சல் வந்து ஆக்சுவலாக எப்பயுமே வைப்ரண்ட் எடுத்து தொலைய மாட்டேங்குது. ஆனால் இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது ப்ரோ, எக்ஸ்ட்ராவாக கலர்ஸ் கொஞ்சம் பூஸ்டட் ஆகிடுன்னு சொல்லிட்டு செட்டிங்ஸில் காட்ட முடியுது. ஸோ அதன் மூலமாக அது கொஞ்சம் பெட்டராகவே எடுக்குது. பிக்சலை பற்றி உங்களுக்கு தானே தெரியும், நீங்கள் தான் பிக்சல் தான் நீங்கள். சரி அது நானாகவே இருந்துக்கிறேன், வேறு யாரும் நீங்கள் அப்படி போக வேணாம், போதுமா? சரி, என்ன அந்த ஆண்ட்ரோப்பியில் ஷேர் வச்சுருக்கீங்களாம்ல? அது என்னது? அம்மா கூகுளுக்கு ஷேர் இருக்கான், உங்களுக்கு தானே தெரியும். ஏன் ப்ரோ நீங்கள் வேறு? ஸ்பேஸ் எக்ஸில் இருக்கான், ஆண்ட்ரோப்பியில் இருக்கான், கூகுள் எங்கனாலும் இருப்பான் ப்ரோ. ஏத்த வீட்டில் இருக்கான், மேல் வீட்டில் இருக்கான், தெரிஞ்சிருக்குமே அது. ஆமாம், அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டு. 18 ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியும். அதையே இந்தியாவில் எத்தனை மணி எப்படி ரிலீஸ் பண்ண போறானுங்க, ஈவெண்ட் வைப்பானுங்களா, எதுவுமே தெரியல. சரி, என்ன அடுத்த ஈவெண்ட் இதுக்குள்ள இருக்க? எது ப்ரோ? உங்க மீட்டப் கோயம்புத்தூர்ல வைக்க போறீங்களாம்ல? யாரு ப்ரோ இதெல்லாம் சொல்றது? 15 என்னமோ ப்ரோக்ராம் பண்ண போறாங்களா கோயம்புத்தூருக்கு? 15 இல்ல, அது இன்னொரு போன் இருக்கு. அது ஐக்கு மீட்டப்பா இருக்க போகுது ப்ரோ. அதுதான் உங்க மீட்டப்? அப்படியா? ஓ, இது வேற தனியா? ஜெரால்டு ப்ரோட்ட சொல்லணும். ஐக்கு லான்ச் வேற, ஒரு மீட்டப் வேற தனித்தனி நீங்க நடத்திடுறீங்களா ப்ரோ? டம் ஸ்டேட் சேவ்டு லாக் டம் ஸ்டேட், இது டேட்டா லாக்ல இருக்கான் ப்ரோ பார்ட்டிஷன். சரியா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கு நம்மள்ட்ட. அது 41 MB ஏதோ எடுத்து வச்சிருக்கு. 2 வச்சிருக்கேங்க என்னோட ஃபோனை. அப்படியா? ஆமாம், கேப் கட்டுக்கு மட்டும் தான் VPN யூஸ் பண்ணுவேன். பிக்ஸ்பி இல்லையே ப்ரோ, இப்போ லாக்னு நானே ப்ரோ. அவன் சொல்லுவாங்க, 1000 சொல்லுவான். பார்த்தீங்களா, இந்த வீடியோவது 10 நிமிஷத்தில் முடிக்கலான்னு பார்த்தோம். ஏதோ ஒரு ஈஸியான டாப்பிக்கை நாங்கள் சூஸ் பண்ணோம். அதில் கூட உள்ளே பூந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேங்கிற பேரில் ஆக்சுவலாக இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் கிடையாது, சிவபரணி எக்ஸ்ப்ளோர்ஸ் தான். உள்ளே பூந்து
பல விஷயங்களை நோண்டி இல்ல ப்ரோ இந்த நமக்கு வந்து என்னன்னா பேட்டரி ஹெல்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்படி தாங்க போன வாட்டி நம்ம ஒரு ஹெட்செட்டுக்கு ஏதாவது ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாருங்க. திடீர்னு உங்கள் ஃபோனை கொடுங்கன்னு கேட்டார். சரின்ட்டு கொடுத்தேன். அதில் என்னமோ மாட்டிக்கிச்சு இதில் பார்த்தீங்களா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு அதை வச்சு வேற ஒரு பயங்கரமான கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படியே மனுஷன் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வேற லெவலு. அடுத்தது உங்களை வந்து பாண்டிச்சேரி கூட்டு போய் புரோட்டா வாங்கி கொடுத்து புரோட்டா டெஸ்ட் பண்ண போகிறேன். போலாம் ப்ரோ. பிஸ்மி பத்தாது, இன்னொரு கடையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அங்கேயும் புரோட்டா நல்லா இருக்கு, அது செக் பண்ணுறோம். இவன் இப்போ இந்த லாக் ஜென்ரேட் பண்ணியிருக்கானா அதுவும் டாக்குமெண்ட் தான் ப்ரோ. சரியா? ஒன்றும் இல்லையா? இல்லையே ப்ரோ. அது என்ன பண்ணி வச்சிருக்குதுன்னா அது என்ன சொல்லிச்சு, ஆண்ட்ராய்டில் வைக்கிறேன்னு சொல்லிச்சு. ஓபிபிக்குள்ளே போனாலும் எதையுமே காட்டி தொலைய மாட்டேங்குது. மீடியாக்குள்ளே போனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு குரங்கு கம்பெனி உங்களை வச்சு வீடியோ எடுத்துச்சே. குரங்கு கம்பெனியா? யாரு? அந்த சேனல் பேரே குரங்கு தான். மெட்டா மங்கீஸா? ஓஐ லைக் சிவபரணி. அதனால நீங்க தான் கண்டுபிடிக்கணும். மெட்டா மங்கீஸ். நாங்க தமிழ்ல சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மெட்டா மங்கி. மெட்டா குரங்கு. சரி, மெட்டாவுக்கு இங்கிலீஷ்ல தமிழ்ல என்ன சொல்லுங்க? மெட்டாக்கு ஃபேஸ்புக். சூக்கர்பர்க் அப்படின்றோம் இனிமேலாம். மெட்டாக்கு என்னதுங்க? சூக்கர்பர்க்குங்க. சூக்கர்பர்க் குரங்கு இருக்க. சூக்கர்பர்க் குரங்குன்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனலுக்கு தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு ஏன் சிவபரணியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை பேட்டி கேட்டாங்களா இல்லையா? ஃபோனு தான் நீங்கள் தான் ஃபோனுன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அது இங்கேருந்தே வந்து எனக்கு ஷேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் ப்ரோ. ஜென்ரேட் பண்ணிட்டேன், லாக் ஜென்ரேட் பண்ணிட்டேன், மெயில் லாக்கு அப்படின்னா நான் இங்கேருந்தே ஷேர்னு கொடுத்து மெயில் இல்லாட்டி வாட்ஸ்அப் இதுலேயே அனுப்பிடுவேன்ல. லாக் யாருனாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்ல. அது பண்ணக்கூடாது தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ரூட்டு கொடுத்துட்டு அந்த ரூட்டில் போனால் அதுலேயும் இல்லையே, அதானே கடுப்பாகுது. ரூட்டில் ஃபைல் இருந்தால் நான் ஏன் எவ்வளோ தூரம் கடுப்பாக கொடுத்தா தான் நீங்கள் பேட்டரி எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுப்பீங்களே. அதான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு ட்விட்டரில் போட்டிருந்தாங்களே. 2 வருஷம் பழைய S24 அல்ட்ராலேயே பார்த்தீங்கன்னா 97, 96லாம் இருக்குது. அப்போ இதில் 97 இருக்குங்கிறீங்க. சரி, இதில் 97லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து இதிலே தான் ரெண்டர், இதிலே தான் வீடியோ, இதிலே தான் எல்லாமே அப்படின்றீங்க. இப்போ ஷோமிலேயே ரெண்டர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து என்னன்னா இது 90க்கு மேலே இருந்ததுனாலே பெரிய விஷயம் ப்ரோ. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் அடிச்சிருந்தீங்கன்னா என்ன இருக்கும் சொல்லுங்கள்? ஐஃபோன்லாம் வந்து தாங்கியிருக்காதுங்க. முதல் வருஷத்துலேயே இதை அவுட்டு. அதுதான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து இத்தனைக்கு இப்போலாம் நான் வந்து லாக் மோடில் நிறைய வீடியோ எடுக்கிறேன். அப்படியா? ஹை பிட்ரேட் வீடியோ. ஐஃபோன்லேயே லாக்லாம் எடுக்கலாம். நான் என்ன ஸ்டோரேஜ் தான் பத்தாது. சூடு தாங்குமா? சூடுலாம் தாங்கிரும். ஸ்டோரேஜ் தான் சூடு வச்சிடும் நமக்கு. போவாங்கிட்டு அப்படின்னு. ஏன் வராதா? ஒன்றும் வராது, போயிரு. ஸ்டோரேஜ் பற்ற மாட்டேங்குது ப்ரோ. அது லாகு ஸ்டோரேஜ் பத்தாமல் இருக்கிறத விட பிரச்சனை இல்லைங்க. அது பேக்கப் எடுக்கிறதுல தாங்க பிரச்சனை. இதுலையாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஆர்டிஸ்க்கு சொருவி நான் வந்து பல வீடியோஸை பேக்கப் எடுத்திருக்கேன். கரெக்ட். ஐஃபோனில் மட்டும் அதை நான் எதிர்பார்க்கவே முடியாது பாருங்க. அதாவது அதுக்கான ஃபார்மெட் இருக்கணும். ஏதாவது வேறு ஏதாவது ஒரு ஃபார்மெட் லான்ச்சா ரீட் பண்ணாது வேறு. இப்போ சப்போஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிசியில் கொஞ்சம் நல்லா வேலை செய்யணும், NTFS போட்டு இப்போ முன்னெல்லாம் எக்ஸ்டர்னல் ஆர்டிஸ்க்கு NTFS கூடிய விரைவில் வருது. ஐஃபோன் ஆர்டிஸ்க்கு, ஆப்பிள் ஆர்டிஸ்க்கு. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த ஆப்பிள் கிளாத் வாங்கணும் ப்ரோ. அது வாங்கிட்டேன்னா எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எதனாலும் வாங்கிக்கலாம். கர்ச்சீஃபை? ஆமாம். எவ்வளோ கிரேசியான விஷயம் ப்ரோ. 2000 ரூபாய்க்கு யார் ப்ரோ வைக்க முடியும் கர்ச்சீஃப்லாம்? நீங்கள் வேறு அது ஆப்பிளால் மட்டும்தான் முடியும். 2000 ரூபா தானே அது. அது கேட்டால் துடைக்கிறதுக்கு, ஃபோனை துடைக்கிறதுக்கு. அதில் எப்போ வருத்தமாக இருக்குன்னா அவன் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அது ஒரு டேப் லான்ச் பண்ணிட்டு அந்த டேபுக்கு ஒரு பென்சில் லான்ச் பண்ணியிருந்தான். ஸோ அந்த பென்சில் வந்து இந்த கர்ச்சீஃபில் வேலை செய்யாதுன்னு போட்டிருந்தான் பாருங்க. நோட் என்னங்க 2000 ரூபாங்கிறீங்க? ஜஸ்ட் $20. சரி, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? என்னது அது ஒர்க் ஆகாதாமே? எது? ஆப்பிள் பென்சில் ஒர்க் ஆகாதான் அந்த துணி? ஆப்பிள்னா வந்து ப்ரீமியம் பிராண்டுங்க. அது நீங்கள் வந்து ப்ரீமியம்னஸ்க்காக தான் வாங்கணும். நீங்கள் சும்மா ஃபியூச்சர்ஸ்லாம் அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா ஆப்பிள் கிடைக்கும். இதை நாங்கள் வந்து ஒரு மெட்டல் ஆப்பிளாக செஞ்சு கொடுத்துருக்கோம். மெண்டல் ஆப்பிளா? இது நீங்கள் சாப்பிட முடியாது, ஆனால் அது ஆப்பிள். பார்ப்போம். 10 நிமிஷம் வீடியோ பண்ணலான்ட்டு வந்தோம். இதுவே 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு. சர்வீஸ் ரன்னிங்னு வருது மேலே ஆண்ட்ராய்ட் பொம்மை போட்டு. இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்ட் பொம்மை வரல, இந்த வந்திருக்குல்ல. நம்புறேன் ஆண்ட்ராய்டுக்கு ஒரு பொம்மை இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லித்தாங்க எனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு ஆண்ட்ராய்டு பொம்மை தெரியும்? ஆப்பிளுக்கு தான் பொம்மைலாம் இல்லை நிஜமாவே. ஆப்பிள் வந்து ஃபோனே இல்லை. அது ஏதோ ஒன்று. அது வந்து ஒரு கேமரா அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. ஃபோனுக்கு இடையில ஒரு கேமியோ பண்ணிட்டு போயிருக்கு. கேமராங்க, அதை வச்சு படம் எடுக்கலாம். ஆமாம் ப்ரோ. எப்படியாவது கரெக்டாக வந்து பேட்ரி ஹெல்த் அப்படின்றது இமானுவல் ப்ரோ எத்தனை சைக்கிள்ஸ் இது வரைக்கும் சார்ஜ் போட்டிருக்காரு, என்ன பேட்ரி ஹெல்த் அப்படிங்கிறத சொல்லிடுச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்காக அவர் வந்து கடுமையாக இப்போ வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு.
சரி மொத்தம் நம்ம மக்களுக்கு உங்களோட கருத்து என்ன? S24 அல்ட்ராவை இப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கலாமா கூடாதா? வாங்கலாம். ம் ஆனால் S26 அல்ட்ரா வந்த பிறகு இதோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு டிப் ஆகுதுங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ம் என்றைக்குமே வேல்யூ ஃபார் மணினாக்கா அது அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு பொருள் வந்து அவசியம்னு தோன்றது, ம் அடுத்த வருஷம் வந்து இதை விட ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து S26 அல்ட்ரா லான்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த சாம்சங் இல்லை, ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் அதிகபட்சமே 55,000 60,000 நம்பர் செலவு பண்ண முடியுங்கிறாரு. அப்போ நீங்கள் அவருக்கு என்ன சொல்லுவீங்க? கரெக்டு, இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ S25 அல்ட்ரா வரும்போது S23 அல்ட்ராவில் பேட்டரி வீங்குங்கிறது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று. ம் அப்போ அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து S24 அல்ட்ராவில் ஏதாவது இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ம் அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி வாங்குறதே சிறந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். சரி, ஓகே. ஸோ மொத்தம் வந்து ஆனால் நீங்கள் உங்களோட S24 அல்ட்ராவில் சாட்டிஸ்ஃபைடு. பட் மக்களுக்கு நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஆமாம், S25 அல்ட்ரா 75,000 வரும் இன்னும் 2 மாதத்தில். ஓகே, S26 அல்ட்ரா வந்த பிறகு அது வரணும் இல்லையா, விலை மடிஞ்சு. ஸோ அந்த மாதிரி வந்துடுங்க. நிஜமா ப்ரோ. நன்றி.